லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எல்லாமே உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணிருக்கேம்மா. வானதி, வானதி, வானதி. என்னங்க எங்க போயிருந்தீங்க? இவ்வளவு நேரம் உங்களை காணோம் தேடிட்டு இருந்தேன். சரி, என் கூட ஒரு இடத்துக்கு வா. எங்க? ஓஹோ, எங்கன்னு சொன்னாதான் நீ வருவியா? அப்படி இல்லைங்க, இந்த நேரத்துல கூப்பிடுறீங்களே அதான் கேட்டேன். வெளியெல்லாம் இல்ல, இங்கதான் நம்ம கார்டன் வரைக்கும் போயிட்டு வரலாம். வா. அங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதான். சர்ப்ரைஸா? என்ன அது? சொன்னா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? நீ வந்து பாரு. ஒரு நிமிஷம். எங்க எங்க என்னங்க என்ன பண்றீங்க? என்னங்க இதெல்லாம்? எல்லாமே உனக்காக தான். ஏன் இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லைங்க, பிடிச்சிருக்கு. ஆனா அப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. சரிங்க, ஆனா இப்போ எதுக்கு இதெல்லாம்? இப்படி சர்ப்ரைஸா உன்னை கூட்டிட்டு வந்து நான் இந்த விஷயத்தை காட்டும் போது அது உனக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதான். சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனா எதுக்குங்க இது? சொல்றேன். இது சர்ப்ரைஸ்க்கான ஒரு சின்ன ட்ரையல் தான். உனக்கான உண்மையான சர்ப்ரைஸ். ஆஹா, எதுக்கு இப்ப கண்ண மூடுறீங்க? எல்லாம் ஒரு பில்டப் தான். எதுக்குங்க இந்த பில்டப்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன் வானதி, நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ ஒரு நிமிஷம் கண்ணு மூடு. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நீங்க என்னன்னு சொல்லுங்க. அதான் நான் சொல்றேன்ல, ஒரே ஒரு வாட்டி, ஒரே ஒரு தடவை நீ கண்ணு மூடு. என்னங்க குரு பிரசாத்ங்க? என்னங்க நம்ம சரிகமப்பா நிகழ்ச்சி இருக்குல்ல, அதுல இவர்தாங்க பாட்டு பாடுவாரு. அக்கா, என்ன வர வச்சதே அவர்தான்க்கா. அவர்கிட்ட போய் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன என்னைய பாத்துட்டு இருக்க? உனக்கு குரு ரொம்ப பிடிக்கும் தானே? பிடிக்கும். அப்ப பேச அவர்கிட்ட. நல்லா இருக்கீங்களாக்கா? நான் நல்லா இருக்கேன். சரி, நீங்க உட்காருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இது குடிக்க எடுத்துட்டு வரியா? இங்க வா,
இவ்வளவு கிராண்டா ஒரு டின்னரே செட் பண்ணி வச்சிருக்கேன். இதை விட்டுட்டு நீ உள்ள போய் என்னத்தை குடி கொண்டு வர போற? நீங்க 2 பேரும் முதல்ல உட்காருங்க. குரு நீங்க உட்காருங்க. நான் உங்க 2 பேரும் எடுத்து வைக்கிறேன். நீ உட்காரு. உட்காருங்க குரு. உட்காரு. சாப்பிடலாமா? நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா ப்ரோ. அப்போ ஜூஸ் ஆச்சும் குடிங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்க சரிகமப்பா நிகழ்ச்சியை வாரம் நான் தவறாம பாப்பேன். அதுலயும் நீங்க அதுல பாடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிவில மட்டும் இல்ல, ப்ரோக்ராம் முடிஞ்சும் கூட நீங்க பாடின பாட்டை தான் அவ கேட்டுக்கிட்டே இருப்பா. இப்போதைக்கு உங்க கவனம் எல்லாம் பாட்டு பாடுறதுல மட்டும்தான் இருக்கணும். உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு நாங்களும் ஃபைனலுக்கு வரோம். கண்டிப்பா வாங்கக்கா. நீங்க இப்படி பேசுறது கேட்கும்போது எனக்கே என் மேல நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது. வானதி எப்பவுமே இப்படிதான். அவளுக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அவங்கள மனசார பாராட்டும். அவ பாராட்டுறத வச்சு நாம எவ்வளவு சரியா இருக்கோன்றத புரிஞ்சுக்கலாம். டிவில உங்க ப்ரோக்ராம் போட்டாங்கன்னா நீங்க பாடுறத வானதி மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருப்பா. அதான் நீங்க பக்கத்துல ஈவெண்ட்டுக்கு வந்ததா கேள்விப்பட்டேன். அதான் உங்களை கூட்டிட்டு வந்து இவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். நான் கேட்டதுக்காக நீங்களும் வரணும் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் குரு பிரசாத். சார், அக்கா என் மேல வச்சிருக்க பாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். அப்படியே உங்க 2 பேர்த்தையும் பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். குரு, எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுங்கக்கா. நீங்க எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? இதை கேட்கறதுக்கு ஏன்க்கா இவ்வளோ தயங்குறீங்க? உங்களுக்காக பாடாமலா? என்ன பாட்டு பாடணும் சொல்லுங்க. எனக்கு ரஜினி சார் நடிச்ச காலா படத்துல இருந்து கண்ணம்மா பாட்டு பாடுறீங்களா? ஓ, தாராளமா பாடலாமே. நீங்க கேட்கறதுக்கு ரெடியா? பூவாகையின் காதல் தேனூறுதோ, தேனாக தேனாக வாழூறுதோ, கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா, ஆகாயம் சாயாம தூவானமேது, ஆராம ஆராத காயங்களேது, கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. ரொம்ப அருமையா பாடின. ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். குரு பிரசாத், இது உங்களுக்காக நான் கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட். வாங்கி சார். என்ன சார் இது? இது உங்க கேரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்டார் இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. வருது. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்படி ஒரு கிஃப்டை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூப்பிட்டதும் நீங்க உடனே வருவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல. அது நடக்கலையா? அப்படிதான் எல்லாமே. உங்களுக்காக சார் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்களாக்கா?
உண்மையிலே நீங்க ரொம்ப லக்கிக்கா. உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். ஆ, ஆ, ஒரே நிமிஷம். அவர் கூட சேர்ந்து ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா? வானதி இங்க இப்படி வா. ஹலோ அண்ணே, நான் கருப்பு பேசுறேனே. சொல்லு கருப்பு, நான் சுந்தரமூர்த்தி தான் பேசுறேன். அப்புறண்ணே, எப்ப ஊர் பக்கம் வரதா இருக்கீங்க? இப்போதைக்கு இல்லப்பா, நான் வரும்போது உனக்கு கால் பண்ணிட்டு வர்றேன். சரிங்கண்ணே. என்னங்க? ம்? இன்னும் நீங்க தூங்கலையா? பார்த்தா எப்படி தெரியுது? அது தூங்கலதா. இந்தாங்க, இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. என்ன திடீர்னு? திடீர்னு என்ன இப்படி கேக்குறீங்க? நீங்க நைட்டு சரியா டிஃபன் கூட சாப்பிடல, அப்படியே வெறும் வயித்தோட படுத்தீங்கன்னா எப்படிங்க தூக்கம் வரும்? அதான் உங்களுக்காக பால் ஆத்தி கொண்டு வந்தேன். இந்தாங்க குடிங்க. ஏங்க, சர்க்கரையெல்லாம் சரியா இருக்குல்ல? நான் ஒன்னும் அதிகமா போட்டுடலையே. எல்லாம் சரியா தான் இருக்கு. இப்பதாங்க என் மனசே நிம்மதியா இருக்கு. எது? நான் சக்கரை சரியா இருக்குன்னு சொன்னதுனாலயா? போங்க நீங்க, உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு தான். நான் அதை சொல்லலைங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடும்பமா அந்த பெரியவர் ஊருக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம்ல, அதுதாங்க சொன்னேன். என்னன்னே தெரியலங்க, அவங்க ஊருக்கு போய் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னது? குடும்பமா போய் சாமி கும்பிட்டது உனக்கு சந்தோஷமா இருக்குதா? ஏன் எனக்கு சந்தோஷமா இருக்க கூடாதா? என்ன நீங்க இங்க பாருங்க, எனக்கு வானத்தி மேலையும் மாப்பிள்ளை மேலையும் சின்ன சின்ன கோவம் இருக்கதாங்க செய்து. ஆனா அதே சமயத்துல அந்த ஊருக்கு போய் நம்ம எல்லாரும் சாமி முன்னாடி நின்னு கும்பிட்டோம்ல, அதுவும் என் மனசுக்கு நிறைவா தாங்க இருக்கு. அதுலயும் வானத்தி மேல அந்த ஊர் சாமி வந்து ஆடிச்சே, அதை கவனிச்சிங்களா? யாருதான் அதை கவனிக்கல? அந்த ஊர் மொத்தமே வானதி சாமி ஆடுறத பார்த்து வாயடிச்சு போய் நின்னுச்சுல்ல. ஐயோ ஐயோ, நீங்க பாருங்களேன், எப்பவும் போலதாங்க சொல்றீங்க. நான் அவ சாமியானதை பத்தி சொல்லலீங்க. சாமி வந்து அவ ஆடும்போது அவளை பத்தி ஒரு சில விஷயம் எல்லாம் சொன்னா இல்லீங்களா, அத நீங்க கவனிச்சிங்களான்னு கேட்டேன். அது அவ சொன்னதில்ல, அவ ரூபத்துல அந்த தெய்வமே வந்து சொன்னது. ஆமா ஆமா, அதுதாங்க நானும் சொல்ல வரேன். அந்த தெய்வமே வந்து அப்படி ஒரு அருள்வாக்கு சொல்லிருக்குன்னா, அப்போ அவளை பத்தி நாம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கும் போல இருக்கே. அவளுக்கு விவரம் தெரியாத வயசுலயே அவளை எடுத்து வளர்த்தது நாம தான். சின்ன வயசுல இருந்து அவ கூடவே இருந்த நமக்கு அவளை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் என்ன இருக்கு? அவளை தத்தெடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவளை பத்தி நமக்கு எல்லா விவரமும் தெரியும் தான், இல்லன்னு சொல்லல. அப்படி எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி அவளை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லீங்களா? இப்போ சாமி வந்து அவ மேல ஆடும்போது அவ சம்மந்தி அம்மாவை விட பெரிய கோடீஸ்வரின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்போ அவ பின்னணிய பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்லங்க. ஏண்டி, வானதி சாமி ஆடி அந்த ஊருக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்கா. அதெல்லாம் விட அவ கோடீஸ்வரின்னு சொன்னதா உனக்கு உறுத்தலா இருக்கா? ஐயோ, உறுத்தலாம் இல்லைங்க. உண்மைய சொல்ல போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ நீங்க ஆசிரமத்துல இருந்து அவளை எடுத்துட்டு வரும்போது உங்ககிட்ட அவளை பத்தி ஏதாவது விவரம் சொல்லிருப்பாங்கல்ல. உதாரணத்துக்கு அவளோட நிஜமான அப்பா அம்மா யாரு, அவளை யாரு வந்து அங்க போட்டது, எந்த ஊர்ல அவ பிறந்தா, அவளோட நிஜமான பேர் என்ன, இப்படி ஏதாவது ஒரு விவரத்தை உங்ககிட்ட கண்டிப்பா அந்த ஆசிரமத்துல இருந்து சொல்லிருப்பாங்கங்க. அத நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். அமுதா, நீ கேக்குற எந்த விஷயத்த பத்தி நான் விசாரிக்க முடியல, அது எதையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு நான் ஆசிரமத்துக்கு போனப்ப அங்க என்ன அப்பான்னு கூப்பிட்டது வானதி மட்டும்தான். அந்த ஒரு பிரியத்தினாலதான் நான் அவளை தத்தெடுத்தேன். மத்தபடி அவ யாரு, அவளோட பின்னணி பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. நீ தேவையில்லாம வானதியோட பழைய வாழ்க்கை பத்தி எல்லாம் நினைக்காம
வானதி இந்த வீட்டுல மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் நினை. நீ அவளுக்கு நல்லது நினைச்சாலே நீ நல்லா இருப்ப. உண்மையிலேயே அந்த வானத்தை கோடீஸ்வரியா இருந்தா அவளை வச்சு ஏதாவது காரியம் சாதிக்கலான்னு பார்த்தா இவருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இல்ல, இனிமே இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. திருச்சி ஆசிரமத்துக்கு நானே போறேன். ராஜி, ராஜி, அலாரம் அடிச்சது கூட தெரியாம நல்லா தூங்கிட்டேங்க. மணி 7 ஆயிடுச்சு. நீங்க எந்திரிக்கும் போதே என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. அதனால என்ன ராஜி, இன்னைக்கு தான் நீ ஆபீஸ்க்கு போகல, அப்புறம் என்னம்மா? நான் ஆபீஸ்க்கு போகலன்னு சொன்னதே வீட்ல நிறைய வேலை இருக்குங்கிறதுனால தாங்க. இன்னைக்கு சஷ்டிங்க. வழக்கமா சஷ்டி அன்னைக்கு காலையில விளக்கேத்தி பிரசாதம் செஞ்சு பூஜை பண்ணுவேன்ல, உங்களுக்கு தெரியாதா? என்ன புதுசா கேக்குறீங்க? இன்னைக்கு சஷ்டின்னு எனக்கு தெரியாது இல்ல, அதனாலதாம்மா கேட்டேன். ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் பூஜை ஆரம்பிக்கணுங்க. இன்னைக்குன்னு பார்த்து எப்படிதான் நான் இவ்வளவு நேரம் தூங்கினேனே தெரியல. ஐயோ முருகா. சரி, நான் போய் முதல்ல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இரு ராஜி, ஒன்னும் இல்ல. வழக்கமா நீ செய்யற சஷ்டி பூஜைக்கு வேலை அதிகமா இருக்கும். அவ்வளவு வேலையை நீ ஒரு ஆளா செய்யணுங்கிறதுக்கு என்ன கட்டாயம் இருக்கு? வீட்டுல இருக்கிற சின்னஞ்சிறுசன் கிட்ட வேலையை பிரிச்சு கொடுக்க வேண்டியதானே? இல்லனா யாராவது ஒருத்தர் கிட்ட மொத்தமா பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியா சாமி கும்பிடலாம்ல. அதெல்லாம் சரியா வராதுங்க. பூஜை விஷயத்துல யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. ஆர்த்தி என்னைக்காவது பூஜை ரூம் போய் விளக்கேத்தி பாத்திருக்கீங்களா? என்னை விட்டா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இந்த வீட்ல யாரும் கிடையாது. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். षट्कुशपदये नमो नमः। ॐ नवनिधिपदये नमो नमः। ॐ शुभनिधिपदये नमो नमः। ॐ नरपतिपदये नमो नमः। ஸ்வேதா, நீ பண்ண பூஜை அம்மா ஏத்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட உன்னையே அம்மா ஏத்துக்கிட்ட மாதிரி தானே? நான்
நான் தான் சொன்னேன்ல, நாம இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாலே அம்மாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும்னு. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். அண்ணி, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பூஜை அறையை சுத்தம் பண்ணி பிரசாதம்லாம் செஞ்சு விளக்கேத்தி பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சது நீங்க. ஆனா இது எல்லாத்தையும் நான் செஞ்ச மாதிரி அம்மா கிட்ட எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அம்மா என்னை ஏத்துக்கணுங்கிறதுக்காக நீங்க இந்த அளவுக்கு போராடுறீங்களே, இது ரொம்ப பெரிய விஷயம் அண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இத பத்திலாம் எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்க? நீ வேணா பாரு, அந்த முருகனோட அருளால அம்மா உன்னை சீக்கிரமே ஏத்துப்பாங்க. அம்மாவை மறுபடியும் உன்னோட பேச வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? சரிங்க அண்ணி. பூஜைங்கிறதால காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருந்திருப்ப, முதல்ல போய் சாப்பிடு போ. சரிங்க அண்ணி. என்னங்க லைஃப்ல அடுத்தவங்களுக்காக யோசிக்கிற அந்த மனப்பக்குவம் எல்லாருக்கும் வராது வானதி. ஆனா எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ நிஜமாவே ரொம்ப ஸ்பெஷல் வானதி. யூ ஆர் ரியலி கிரேட். போதும், உங்க தங்கச்சி பேசினதே போதும்னு இருக்கு. நீங்க என்னடா உங்க பங்குக்கும் என்ன பாராட்ட ஆரம்பிக்கிறீங்க.